Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் எங்கே செட் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் வரலாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. மிடில் ப்ராஃபிட்லேயே வெளியே வராதுங்க. 60% ப்ராஃபிட், 30% ப்ராஃபிட், அதாவது உங்களுடைய மனசு எங்கே சொல்லுதோ போதும் இவ்வளோ ப்ராஃபிட் அது மாதிரி மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அது உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னுடைய சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு எவ்வளோ டார்கெட்னா அவ்வளோ டார்கெட் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுடைய 1:1 இல்லை 1:1.5 உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். தெரியும் ஏதோ ப்ராஃபிட் வருது, அந்த லிட்டில் பிட் ப்ராஃபிட், சின்ன ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண உங்களோட மைண்ட் பண்ண உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய பணம் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ அப்புறம் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு அந்த ப்ராஃபிட்டில் போக சொல்லலைன்னா அந்த கொஞ்சம் ப்ராஃபிட் நமக்கு சற்றே ஆறுதலை தரும். இவ்வளோ ப்ராஃபிட் போதும் அவ்வளோ ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சொல்ல பெரிய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது இல்லைங்களா. ஸோ அந்த மேனேஜ் பண்ண இல்லைங்களா. ஏன்னா எல்லா ட்ரேடர் 10க்கு 10 சக்ஸஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 10க்கு 7 சக்ஸஸ் ஆனால் கூட 3 ஃபெயில் ஆச்சுன்னா கூட அந்த லாஸை ரிகவர் பண்ணணும். ஏன்னா ப்ரோக்கரேஜ் போகும், டேக்ஸ் போகும், அதெல்லாம் ரிகவர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதனால் டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த டார்கெட்டில் ஹோல்ட் பண்ணுங்கள். ஒருவேளை 1:1 பண்ணிங்க, இவ்வளோ தூரம் போக முடியாது, 1:1 பண்ணிங்க அப்படின்னா பரவாயில்ல, அந்த 1:1 வரலாம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஸ்டாப் லாஸ் ₹2 போட்டிங்க அப்படின்னா டார்கெட்டை ₹2, ₹2.10, ₹2.10, ₹2.20 போட்டிருக்கேன், வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இல்லை நான் இவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தேன் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸோ அடுத்த ட்ரேடில் ஃபெயில் ஆக சொல்ல இவ்வளோ பெரிய லாஸ் ரெடியாக இருக்கணும். அப்போ நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிச்சும் யூஸ் இல்லை, சும்மா நீங்கள் ட்ரேட் பண்ணி மார்க்கெட் ப்ரோக்கர்ஸ் கொடுக்க ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ போகலாம் வாங்க. ஏன்னா சில பேர் இதை சொன்னால் போர் அடிக்குது, சும்மா அன்னெசரியாக ஸ்பீச்சஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் சொல்ல வேண்டியது சொல்லுங்கள் அப்படின்னா அதையும் பார்த்துலாம். நிறைய நண்பர்கள் என்ன கேட்டாங்க, சார் எங்ககிட்ட பணம் கிடையாது, நான் ஆப்ஷனில் நான் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம லைவில் கூட நிறைய நண்பர்கள் பார்த்துருப்பாங்க, நம்ம யூடியூப்பில் லைவில் வந்தப்போ, சார் ஆப்ஷனில் பையிங் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஆப்ஷன்னு நீங்கள் ஒரு வேளை ஸ்டார்டிங்கில் வரவங்களா இருந்தால் தயவு செஞ்சு ஆப்ஷன் பக்கம் வராதிங்க. ஃபஸ்ட்டு கேஷில் சின்ன குவான்டிட்டி, 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்குற மைண்ட் செட்டை உங்களை எப்போ அந்த மைண்ட் செட்டு கொண்டு வரீங்களோ அது வரலும் ஆப்ஷன் பக்கம் போகாதீங்க. ஆப்ஷன் அப்படின்றது ஒரு செகண்டில் ஸ்டாப் லாஸ் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுங்க. ஆப்ஷன் அப்படின்றது ஒரு செகண்டில் நீங்கள் ஆர்டர் போட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிமிஷத்தில் ஸ்டாப் லாஸ் ஹிட், மேக்ஸிமம் கூட ஒரு நிமிஷத்தில் உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ராஃபிட் வராது அப்படின்னா ப்ராஃபிட்டும் வருங்க, இல்லைன்னு சொல்ல. ப்ராஃபிட் அதே மாதிரி ஒரு நிமிஷத்தில் ப்ராஃபிட்டும் வந்துடும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நிறைய டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் சைட்வேஸில் போச்சுன்னா டைம் டிகே வேல்யூ கம்மியாகிட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு டைம் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் அது ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா பாருங்கள். டைம் 10 மணி வரலும் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணணும், எதையும் பண்ணக்கூடாது. 10 மணி வரலும் எதையும் பண்ணக்கூடாது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நோ ட்ரேட், வெயிட். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், 10 மணி முடிஞ்சிச்சு. 10 மணி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கால் ஆப்ஷன் நிஃப்டி பண்ணுறீங்களா, பேங்க் நிஃப்டி பண்ணுறீங்களா, எது பாருங்கள், எதுனா பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரைஸ் 10 மணிக்கு அப்புறம் அதனுடைய வேல்யூ எங்கன்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 33,000 போயிட்டுருக்குது அப்படின்னா 33,000 மார்க்கெட் போயிட்டுருக்குது 10 மணிக்கு, நல்லா கவனிங்க, 10 மணிக்கு மேலே. ஓகே, கால் ஆப்ஷன் CE 33,200. ரொம்ப தூரத்தில் போகாதீங்க, டைம் டிகே வச்சா ஃபுல்லாக 0 ஆகிடும். கால் 33,200. புட் ஆப்ஷன் PE ஜஸ்ட் 200 கம்மி பண்ணிங்க. ஓகேங்களா. ஸோ 32,800. ஓகேங்களா. ஸோ 200 பாயிண்ட் கம்மி, 200 பாயிண்ட் கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா. ஸோ இந்த 2 ப்ரைஸும் என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த டைம். ஓகே, அந்த டைம் என்ன ப்ரைஸில் இருக்குது. இப்போ கால் ஆப்ஷன் ஒரு வேலை ஒரு ₹400 இருக்குது, புட் ஆப்ஷன் ஒரு
400 350 350 ருபீஸ் இருக்குது அப்படின்னு ஓடிட்டு இருக்குதுன்னா நீங்கள் அந்த மார்க்கெட் வந்து 9:15 10 o'clock வரலாம் ஒரு சின்னதாக ஒரு உங்களுக்கு கேனில் வந்து ஒரு சார்ட் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, அந்த டைமில் அன்றைக்கி டே ஹையை நீங்கள் பையிங்காக ஆர்டர் போட்டு வைக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, அன்றைக்கி டேவை பையிங்காக ஒரு ஆர்டர் போட்டு வைங்க. ஓகே, ஸோ கேனில் வந்து ஒரு ஹை கேனில் இது மாதிரி இருக்குது ஃபார்மாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன டைம் ஃப்ரேம் சார் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் டைம் ஃப்ரேம் ஸ்டாப் லாஸ் சின்னதாக பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணால் ஒரு 3 minutes எடுத்துக்கங்க. 3 minutes டைம் ஃப்ரேம். ஸ்டாப் லாஸ் எவ்வளோ சார் கொடுக்கணும்? ஸ்டாப் லாஸ் ஜென்ரலாக வந்து நீங்கள் 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வைங்க. டார்கெட் வந்து 30 பாயிண்ட்ஸ் டார்கெட் வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ புரியல அப்படின்னா இன்னொரு டைம் போய் பாருங்கள். அப்பவும் புரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கமெண்ட்டில் இருக்கிற டவுட்டை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, சரி. இந்த 20 பாயிண்ட்ஸ் தான் அப்படின்றப்போ இப்போ அதனுடைய ஹையை வந்து பிரேக் ஆகிட்டு மேலே போகும். ஓகேங்களா, ப்ரைஸ் வந்து மேலே போகுது. எப்போ 10 மணிக்கு மேலே நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க, மேலே போகுது. மேலே போக சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு டைம் வந்து அப்புறம் ரீகேப் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, நான் உங்களுக்கு பாக்ஸும் போட்டுறேன். ஏன்னா வந்து கேனில் இது மாதிரி ஃபார்ம் ஆகி போயிட்டு இருக்கு இல்லைங்களா. நெக்ஸ்ட் கேனில் இப்போ இதனோட ஹை இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா. இது இதனோட ஹை, அன்றைக்கி டேவோட ஹை. இது கேனில் இங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. கேனில் இங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் எங்கே ஆர்டர் போடணும் அப்படின்னா இதுக்கு மேலே இது பாருங்கள். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 400 ருபீஸ். இங்கே ஹை வந்து ஒரு 415 டச் பண்ணிட்டு வந்திருக்கு. ஹைனா நீங்கள் 416க்கு ஆர்டர் போட்டு வைங்க. 416க்கு பை ஆர்டர் போட்டு வைங்க. இந்த இடத்துல எங்கே உங்களுக்கு பை ஆதோ பை ஆர்டர் போட்டு வைங்க. அதனுடைய லோ ப்ரைஸ் வந்து 20 பாயிண்ட். இதனுடைய 20 பாயிண்ட் இங்கே வருதா பாருங்கள், இல்லை அதுக்கு முன்னாடி வந்து 20 பாயிண்ட் இந்த இடத்துல வருதான்னு பாருங்கள். ஸோ ஸ்டாப் லாஸ் நம்ம பெருசாக கொடுக்கக்கூடாது இல்லைங்களா. ஸோ அந்த லோ வந்து டிசைட் பண்ணி வைங்க. ஒருவேளை 3 பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாக வருதுன்னா 23 பாயிண்ட் இங்கே வருதுன்னா பரவாயில்ல. 23 பாயிண்ட் வந்து எஸ்எல் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வந்து பரவாயில்ல நடக்குது. ஓகேங்களா, ஸோ ஸ்டாப் லாஸ் கொடுத்து 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்களா, அதே மாதிரி டார்கெட்டும் ஒரு 3 பாயிண்ட் அதிகப்படுத்திங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி ஃப்ரெண்ட்ஸ். கால் ஆப்ஷனும் சரி, புட் ஆப்ஷனும் சரி, எந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகுதோ அதனோட ஹையை பிரேக் பண்ணி போதும் அது வந்து ஆர்டர் போட்டுங்க. அதே மாதிரி கவனமாக இருங்க, 10 மணிக்கு உள்ள ஆர்டர் எடுக்காதீங்க. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஈஸியாக இருக்குது எல்லாமே பண்ண முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சரி, ஒருவேளை மார்க்கெட் வந்து குறிப்பிட்ட தூரத்தில் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிட்டுருக்கு. இன்னும் டார்கெட் வரல. ஓகேங்களா, டார்கெட் வரல. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இருக்குது. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. இப்போ என்ன ஆகுனா நீங்கள் 33,000 நீங்கள் ஒரு வேலை எக்ஸாம்பிளுக்காக சொல்லுங்கள், கால் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துட்டீங்க. கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ஒரு 33,100 போயிருக்கு. 33,100 ரொம்ப நேரமாக ஒரு ½ அன் ஹவர் அங்கேயே ஒரு 50 பாயிண்ட் 20 பாயிண்ட் முன்ன பின்ன அப்படியே ஆகிருக்குது. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கே நிற்காது. இது டைம் டிக் ஆகிட்டு கீழே டவுன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, இதுதான் இங்கே ஆப்ஷனில் பையிங்கில் இருக்கிற பிரச்சனை, மெயின் பிரச்சனை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு தான் சொல்கிறது நான் ரிஸ்க் ஆப்ஷனில் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல போட்டு வைக்கணும். பரவாயில்ல, உங்களுக்கு டைம் டிகே வேல்யூ ஆகிட்டு உங்களுக்கு டவுன் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. ஓகே, ஸோ டேஞ்சர் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல, டேஞ்சர் இருக்குது. ஆனால் ப்ரைஸு உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சு அப்படின்னா 30 பாயிண்ட் வச்சுருக்கீங்களா, 30 பாயிண்ட்டுக்கு மேலேயே கூட போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜியில். உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ 20 பாயிண்ட் வந்து எஸ்எல் கொடுக்க சொன்னேன், 30 பாயிண்ட் டார்கெட் கொடுக்க சொன்னேன். உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் பண்ண இதில் வந்து பெரிய லாஸ் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்த ஆப்ஷனில் பையிங்கில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் சொல்கிறது என்னென்னா, ஏன்னா ஸ்டாப் லாஸ் நீங்கள் 20 பாயிண்ட் கொடுக்குறப்போ பெரிய லாஸ் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்த சேம் ஃபார்முலா நீங்கள் பேஸ் பண்ணி, அதாவது டே அதனுடைய ஹையை நான் பிரேக் பண்ணால் தான் பை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பெரிய லாஸ் கொடுக்கறதில்ல. அவசரப்பட்டு இதனுடைய ஹையே இங்கே ப்ரீவியஸ் ஹையை நான் பை பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். டைம் டிகே மெயின் வந்து டைம் டிகே ஆப்ஷனில் பையிங்கில் பிரச்சனை என்னென்னா டைம் டிகே தான் மெயின் பிரச்சனை. ஒருவேளை மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு, ரன்னில் அப்படியே கண்டினியூவாக போயிடுச்சுன்னா தாராளமாக உங்களுக்கு டார்கெட் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. 30 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகிடும். அதே மாதிரி புட் ஆப்ஷனில் கூட உங்களுக்கு 32,900 வந்துடுச்சு. டைம் டிகே வேல்யூ புட் ஆப்ஷன் இதே மாதிரி இருக்குது தான், சேம் அதே மாதிரி தான் டைம் டிகே வேல்யூ கம்மியானே தான் இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் வந்து ஈஸியாக ட்ரிகர் ஆகிடும்.
ஓகேங்களா. ஸோ அது மேலே கவனமாக இருங்க. எப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஒரு வேளை மார்க்கெட் ரன்னிங்கில் மூவ் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் 30 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுல 40 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தன்னால வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட் நீங்கள் சம்பாதிச்சு ஒரு ப்ராக்டிஸ் அனுபவப்படுத்திங்க. ஏன்னா உங்களுக்கு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்க சொல்ல 30 பாயிண்ட் டார்கெட் கொடுக்க சொல்ல இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி தான் இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் நீங்கள் ஆப்ஷனில் பண்ணிடலாம். ஓகேங்களா. 400 இப்போது நம்ம அலைஸ் ப்ளூலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க, அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 5 இயர்ஸ் அப்ஸ்டாக்ஸ்லாம் வந்து நார்மலாக ஓரளவு கொடுப்பாங்க. இப்போது 4,400 இல்லைங்களா, 400 × 25 அப்போ எவ்வளோ ஆச்சு, 10,000 ரூபாய் கிட்ட இருக்குது. எக்ஸ்போஷர்லாம் பார்த்தா ஒரு 8,000 ரூபாய் 7,000 ரூபாய் அந்த மாதிரி வரும் ஒரு லாட்டுக்கு. ஓகேங்களா. ஏன் இந்த ஆப்ஷனில் நாங்கள் கூட பையிங் ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் வந்து சார் பையிங்கில் ஏதாவது ஸ்ட்ராட்டஜியாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி. இதுலேயும் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் என்னென்னு புரிஞ்சுக்க இது வந்து ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் எடுங்க. நான் சொல்கிறேன் என்னென்னா ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் எடுங்க. பேக் டெஸ்ட்டில் எப்படி பேக் டெஸ்ட் எடுக்குதுன்னா இதை லைவாக தான் பேக் டெஸ்ட் எடுக்கணும். ஓகேங்களா. எப்படி இப்போ நம்ம ஒரு சார்ட் ஃபார்ம் ஆகிட்டதுக்கு ஏன்னா எக்ஸ்பீரி வந்து வீக்லி வரதுனால இருந்து அதனுடைய புரிஞ்சுக்கலாங்களா ஸ்டடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம வேறு இப்போ கேஷ்லேயோ ஈக்விட்டியில் பண்ண சொல்ல எப்படின்னா சார்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் கேனல் ஸ்டிக்ஸில் நீங்கள் இந்த டேட்டில் இந்த டைமில் இந்த நிமிஷத்தில் நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனில் பை ஸ்ட்ராட்டஜி எடுக்க சொல்ல அந்த வீக்கில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது ஒரு வீக் ஒரு மாதிரி இருக்கும். இந்த வாரம் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த வாரம் ஒரு மாதிரி, அதுக்கடுத்த ஒரு மாதிரி, அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து ரொம்பவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 3-4 மாதம் இது மாதிரி சேம் ஒரு பேப்பர் ட்ரேடிங் தான் பாருங்கள். பேப்பர் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த ட்ரேடில் எமோஷனல் ட்ரேடிங்னு இருக்கும். அதாவது நம்ம அந்த ரியல் ட்ரேட் என்ன சொல்லுவோம் போயிருந்தால் அப்படின்றத விட அந்த ரியலாக ப்ரைஸ் அப்ளை பண்ண சொல்ல வேறு மாதிரி இருக்கும். அது வந்து எப்படி நம்ம அணுகிறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்னன்றது அதுக்கு முன்னாடி பார்த்துலாம். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட் அது மாதிரி சென்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது வந்து ஒரு பேங்க் நிஃப்டி சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னுடைய வியூவில் வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ப்ளஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த பக்கம் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேலே வந்து ஹெட்டுக்கு மேலே நான் ஷோல்டருக்கு மேலே கூட ஸ்டாப் லாஸ் கொடுக்கல பாருங்கள். ஹெட்டுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன் 1:1 ரிஸ்க் ரேஷியோ. ஓகே, இது டார்கெட் வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட். இது மாதிரி வந்து லைவில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே 4 லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் புரோக்கிங். இந்த 4 லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் லைஃப் டைம் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதாவது 1 மாதம் 2 மாதம் கிடையாது, லைஃப் டைம் என்னுடைய ப்ரைமில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிஷன்ஸ் என்னென்னா எந்த அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்லேயே தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். ஓகேங்களா. சும்மா ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னா அது எவ்வளோ சீக்கிரம் டிசேபிள் ஆகிடும். நீங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரேடிங்கும் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக டிசேபிள் ஆகிடும். ஸோ ஃபார்மாலிட்டிக்காக ஓப்பன் பண்ணாதீங்க. ரியலாக நீங்கள் அக்கௌண்ட் அதில் தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, அதுக்கும் சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கூட இன்னும் உங்களுக்கு தேவை சம் டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்பாங்க, அவ்வளோதான், தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ என்னுடைய ப்ரைம் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது கூட வெறும் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் கிடையாது, இது கூட உங்களுக்கு எவ்ரி மந்த் ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ண சொல்லுவோம். அதில் உங்களுடைய டவுட்ஸ்லாம் கூட நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அந்த வெபினாரில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா அந்த டவுட்டை கூட நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம் கூட நீங்கள் சார்ட் பண்ணி இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணுறேன். என்னால் இங்கிலீஷ் உங்களுக்கு உடனே என்னால் ரிப்ளை பண்ண முடியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியும் இல்லைங்களா. ஸோ அட்லீஸ்ட் நான் டைப் பண்ணுற அளவுக்கு ஒரு டைம் இருந்தால் நான் டைப் பண்ணி ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய கண்டினியூஷன் இந்த வீடியோஸ் லைக்ஸ் உங்களுடைய மோட்டிவேஷனை பொறுத்து தான் நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை பற்றி நம்ம வீடியோ போட முடியும். ஸோ மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.